வீட்டுக்கு ரோஹிணி வரதை பார்க்குறாங்க. ரோஹிணி முகமே சரியில்லை. என்னாச்சு கல்யாணி அப்படின்னு அவங்க அம்மா ஓடி வந்து விஷயத்தை கேட்க, எல்லாமே முடிஞ்சு போச்சுமா, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ஓன்னு அழுகுறாங்க. என்னடி ஆச்சு, எதுக்கடி என்னைக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோன்னு வித்யாவும் கேட்க, எல்லா விஷயமும் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னதுமே வித்யா, என்னடி சொல்கிறேன், எல்லாம் உண்மைன்னா உனக்கு கல்யாணம் ஆகி கிருஷி இருக்க விஷயமா அப்படின்னு கேட்க, ஆமாண்டி வித்யா அப்படின்னு சொல்ல, மீனா அப்போ எல்லா உண்மையும் வீட்டில் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்க அழுதுகிட்டே உட்கார்றாங்க ரோஹிணியும். என்னாச்சு ரோஹிணி, சொல்லு ரோஹிணி அப்படின்னு மகேஸ்வரி கேட்க, கல்யாணி சொல்லு கல்யாணி, வீட்டில் இருக்கவங்க யாரும் உன்னை ஏற்றுக்கலையா அப்படின்னு சொல்ல, எப்படி ஏற்றுப்பாங்க, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்க விஷயம் தெரிஞ்சா எப்படி அந்த வீட்டில் இருக்கவங்க என்னை ஏற்றுப்பாங்க, மனோஜ் கூட என்னை புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான், நான் பொய் சொன்னாலும் கூட வாழ்ந்த வாழ்க்கை உண்மை தானே, உன்னை உண்மையை தானமா நான் லவ் பண்ணேன், ஆனால் அதையே அவன் புரிஞ்சுக்கல, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாமா அவன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி ரொம்ப அழுக. உடனே அங்கே உட்காந்துருக்கவங்க அம்மாவும், என்ன ஆச்சு கல்யாணி, நடந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா விஷயத்தையும் அங்கே நிற்கிற தன்னுடைய அம்மா, அப்புறம் வித்யா, மகேஸ்வரின்னு எல்லார்கிட்டையும் சொல்ல, அடக்கடவுளே, கடைசியில் இப்படி ஒரு விஷயத்தால் நீ மாட்டிக்கிட்டே ரோகிணி, இப்போ என்ன இருந்தாலும் நீ சொன்ன பொய்க்கெல்லாம் முற்றுப்புள்ளின்றது ஒன்று கிடைக்கதானே செய்யும், ஆரம்பத்தில் நான் சொன்னது தாண்டி இப்போ நடந்திருக்கு, பொய்யை நம்ம சொல்லிக்கிட்டே வாழ்ந்துடவும் முடியாதுல்ல, உன் புருஷன் மனோஜ் கிருஷி ஏற்றுக்கிற பக்குவத்தில் கிடையவே கிடையாது, அவனுக்காக நீ காத்துக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒருவேளை மனோஜால் கூட நீ ஏதாவது ப்ரெக்னென்ட் ஆயிருந்தனா இந்நேரம் அந்த வீட்டில் நீ இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாவது கிடச்சிருக்கும், அதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. சரி ரோஹிணி, இப்போ என்னதான் பண்ணுறதா இருக்கேன், நீ எல்லார்கிட்டையும் ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம்னு சொல்ல, அவங்க எல்லார் காலையுமே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், அந்த ஸ்ருதி ரவின்னு எல்லார்கிட்டையும் நான் கெஞ்சோ செஞ்சேன், ஆனால் யாருமே என்னை புரிஞ்சுக்கலை, என் இடத்துலேருந்து எனக்காக யாரும் யோசிக்கலை அப்படின்னு சொல்ல, அப்போ கடைசியில் உனக்காக யோசித்தது, உனக்காக செயல்பட்டது எல்லாமே மீனா மட்டும்தான் இல்லையா அப்படின்னு சொல்ல, நான் அதுக்கான வழியை ஏற்படுத்தி விட்டுட்டு வந்திருப்பேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ரோஹிணியும். என்னடி சொல்கிறேன்னு வித்யா கேட்க, ஆமாம்மா, அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போதே இங்கே மீனா எனக்கு செஞ்ச உதவியை சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொல்ல, என்ன கல்யாணி சொல்கிற அப்படின்னு அதிர்ந்து போய் அவங்க அம்மா கிளம்பி நின்று கேட்க, என் வாழ்க்கை அந்த வீட்டில் எதுவுமே இல்லைன்னு ஆக போச்சு, அப்போ மீனா மட்டும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா, எத்தனை நாள் என்னை பயத்திலே வச்சுருந்தா, உண்மையை சொல்லுன்னு எத்தனை நாள் அந்த வீட்டில் என்னை பயமுறுத்தினா, எத்தனை நாள் நான் தூங்காமல் தவிச்சிருக்கேன் தெரியுமா, அதுக்கு எல்லாமே தான் அவள் தான் காரணன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இதை கேட்ட உடனே அதிர்ந்து போகிறாங்க அவங்க அம்மாவும். என்ன கல்யாணி, உனக்காக உதவி செஞ்ச வந்த பொண்ணை இப்படி வீட்டில் நீ மாட்டி விட்டுட்டு வந்திருக்கேன், உனக்காக 7 நாள் டைம் கூட கொடுத்ததா சொன்னியே அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, உண்மை தெரிஞ்ச நாள்லேருந்து அவள் இந்த உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு எமோஷ்னல் பிளாக்மெயில தான் நான் அவகிட்ட நடத்தினேன், அதை நம்பி ஏமாந்து போனவ தான் மீனா, எனக்காக இல்லைனாலும் கிருஷிக்காக அவள் ஏற்றுப்பான்னு தெரியும், ஏன்னா கிருஷ் மேலே அவளுக்கும் முத்துவுக்கும் தனிப்பட்ட அன்பு கொஞ்சம் இருக்க செஞ்சது, அதுக்காக மட்டும்தான் அவளை நான் கிருஷியை வச்சு பிளாக்மெயில் பண்ண செஞ்சேன், அதனால தான் அவளும் எனக்கு பயந்து இந்த உண்மையை வீட்டில் சொல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தா, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுமோ கிருஷிக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு பயம் அவளை சொல்ல விடாமல் அதை வீட்டில் தடுக்கவும் செஞ்சது. ஏன் அந்த வீட்டில் கூட ஒரு தடவை முத்துக்கிட்ட நைட்டு உண்மையை சொன்னான், நல்ல வேலை முத்து அந்த நேரத்தில் அவன் கூட இல்லை, நான் நின்னதுனால என்கிட்ட அந்த விஷயம் தெரிய வந்துச்சு, அப்போவே கிச்சனுக்கு போய் கத்தியை எடுத்து நான் கையை அறுத்துட்டு செத்துருவேன்னு சொல்லி மிரட்டினதுனால தான் அந்த உண்மையை அவளும் அன்னைக்கு சொல்லாமல் மறைச்சா, இப்படியே எத்தனை நாள் அவள் அந்த வீட்டில் நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இருந்தேன்னு தெரியுமா, திடீர்னு நேற்று வந்து 7 நாள் தான் டைம், 7 நாளைக்குள்ளே நீ உண்மையை வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி ஆகணும்னு என்கிட்டே மிரட்டினா, ஆனாலும் நான் இந்த விஷயத்தை எப்படியாவது சமாளிக்கணும்னு ஒரு பக்கம் தங்கிட்டு இருந்த நேரத்தில் முத்து இப்படி வந்து வீட்டில் எல்லா உண்மையும் போட்டு உடைப்பான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ மீனா இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்லலை தானே அப்படின்னு அங்கே வித்யா கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க, மீனா இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்லலை, அது எனக்கு நல்லாவே தெரியும், முத்துவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதே, அதான் கடைசியில் என் முதல் கணவருடைய அண்ணனும் அண்ணியும் அவங்க 2 பேரால தான் இந்த விஷயமே வீட்லேயும் தெரிஞ்சிருக்கு, அவங்க 2 பேரும் மட்டும் முத்து காரில் ஏறாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த விஷயம் முத்துவுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, மீனா கொடுத்த 7 நாளை நான் எப்படியும் பயன்படுத்தி மீனாவுக்கே நான் பெரிய அப்பா எடுத்து வச்சுருந்துருப்பேன், ஆனால் கடைசியில் அந்த வீட்டை விட்டு வெளியே வர நிலமையில நான் ஆகிட்டேன்னா அதுக்கு முக்கிய காரணம் முத்து தானே, முத்துவையும் மீனாவையும் சும்மா விடக்கூடாதுன்னு தோணுச்சு, என்னையே அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ விடாமல் வெளியே அனுப்பிட்டு அவங்க 2 பேரும் நீ சந்தோஷமாக வாழலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்களா, அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மீனா எனக்கு இத்தனை நாள் செஞ்ச உதவிக்கெல்லாம் நன்றி, இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்கிட்ட சொல்லிட்டேன்லான்னு இங்கே அவகிட்டையே கேட்டுட்டு தான் வந்தேன், இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம் அதுக்காக தான் செஞ்சேன்.
இந்நேரம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் அந்த வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும். அந்த மீனாவை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பாங்க. எனக்கு இந்த சந்தோஷம் போதும்டி. ஆனால் அதுக்காக இதை இப்படியே விட்டுற மாட்டேன். மனோஜ் மனசை மாற்றி அந்த வீட்டுக்குள்ளே நான் போக என்ன செய்யணுமோ அதை திரும்பவும் செய்வேன். மனோஜ் கூட நான் சேர்ந்து வாழ்வேன், வாழ்ந்தே தீருவேன். அவனை யாருக்காகவும் நான் விட்டு கொடுத்துடவும் மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வழி என்னன்றதை நான் யோசிப்பேன். முத்து மீனாவை கடைசி வரைக்கும் ஒன்று சேரவே விட மாட்டேன் அப்படின்னு இங்கே ரோஹிணி தான் பழைய பகை எல்லாத்தையுமே இங்கே சொல்லி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே நின்றுட்டு இருக்க அவங்க அம்மா பல்லான்னு ஒரு அறைய கணத்தில் விடுறாங்க. என்னம்மா அடி, நீயும் அடி. அந்த வீட்டில் அடி வாங்கிட்டு வந்தது பார்த்தாதுல, நீ என்னை அடிச்சு கொல்லுமா அப்படின்னு எங்க ரோஹிணி சத்தம் போட, நீ எல்லாம் மனுஷியா? உனக்காக உதவி செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்து நிற்கிறேன். நீ எல்லாம் மனுஷியே கிடையாது. உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமாக இருக்கும். நான் செஞ்சது ஒரு தப்புனா நீ செஞ்சிட்டு இருக்கிறது பல மடங்கு பெரிய தப்பை பண்ணிட்டு இருக்க ரோஹிணி. உனக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அங்கே அவங்க அம்மாவும் இங்கே ரோஹிணி கண்ணத்தில் பல்லான்னு ஒரு அறையை விட்டுட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. திட்டினதுமே, நீ என்ன சொன்னாலும் நான் இதை சும்மா விட மாட்டேன். திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே போய் வாழ்கிறதுக்கான நாளை நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். மனோஜை என்னை கூட்டிகிட்டு போகிற நிலைமை வரும். அவங்க அம்மா அப்பான்னு எல்லாரையும் எதிர்த்து அந்த வீட்டில் நான் போய் வாழத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, எதுக்குடி இப்படியெல்லாம் நீ மற்றவங்க சாபத்தை வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன்? ஒரு உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுலன்னு சொல்ல, என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு போகிறதுக்கு காரணமே நீ தானம்மா அப்படின்னு சொல்லும்போதும் இன்னொரு அரை கணத்தில் விடுது. இதையே எத்தனை விஷயத்துக்கு நீ சொல்லிட்டு இருக்கலான்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏதோ ஒரு சின்னதாக தப்பு பண்ணிட்டோம், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவோ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் உன் வாழ்க்கையில் நீ சொன்னது முழுக்க பொய் மட்டும்தானேடி. அதை தவிர்த்து நீ எந்த உண்மையுமே சொல்லாம தானேடி அந்த குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்த. எல்லா உண்மையும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரிய வரும்போது இப்படி தானேடி நடந்துப்பாங்க. அதுக்காக எதுவுமே அறியாத அந்த மீனா பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடி அப்படின்னு நின்றுட்டு இருக்க அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. ரோஹிணி இங்கே தான் எடுக்கிறதா சரி, தான் முடிவு தான் சரின்ற மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. இந்த எல்லாத்தையுமே இங்கே பக்காவாக வீடியோ எடுத்துட்ருக்காங்க எங்கள் வித்யா. ஏன்னா வித்யா அந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே அங்கே முத்து மீனா கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அந்த சமயத்தில் தான் மீனா முத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் எந்த தப்புமே பண்ணலைங்க, நான் இந்த கிருஷிக்காக மட்டும்தான் உண்மையை மறைச்சேன்னு சொல்லும்போதும் இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே மீனாவை நம்பலை. அப்போது விஜயா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ ஆரம்பத்துலேருந்தே இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இவ தான் இங்கே என் பையன் மனோஜோடைய வாழ்க்கை கெடுக்கணுன்றதுக்காகவே தேடி பிடிச்சி ரோஹிணியை என் கூட பழக வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குன்னு சொல்லி மொத்த பழியையும் தூக்கி மீனா மேலே வைக்கும் போது தான் மீனாவுக்கு கோவம் வருது. கோவத்தில் மீனா இங்கே விஜயா பக்கத்தில் போயிட்டு சத்தம் போடுறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எப்படி நீங்கள் செஞ்ச தப்பை ஏன் மேலே தூக்கி போடுறீங்க? பணம்னு பணப்பேய் பிடிச்சு அலைஞ்சவங்க நீங்கள் தானே. அந்த தப்புக்கான தண்டனை தானே இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை இல்லைன்னு வேற நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவும் கோவத்தில் மீனாவை தான் திட்டுறாங்க. என் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன விஷயம் போதும், அதை இப்போவே என்னால் நிரூபித்து காட்ட முடியும். ஆனால் என் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்த அடுத்த நிமிஷம் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனா வித்யாவுக்கு அந்த இடத்துலையே ஃபோன் பண்ணி எங்கள் விஷயத்த சொல்ல, சரி மீனா, நீங்கள் என் வாழ்க்கைக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க, உங்கள் வாழ்க்கைக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வித்யா என்ன பண்ணுறாங்க, ஃபோனு கைமா தான் நின்று வீடியோ எடுத்துட்ருக்காங்க. மொத்த குடும்பமும் அந்த வீட்டில் நின்று இங்கே ரோஹிணி பேசுகிறத கேட்கவும் செய்கிறாங்க. ரோஹிணியுடைய மனசில் இருந்தது, ரோஹிணியுடைய வன்மம் கோவம் எல்லாமே அந்த இடத்துல வெளிப்பட இதை மொத்த குடும்பமும் கேட்டு அதிர்ந்து போக இங்கே ரோஹிணியை போட்டு அவங்க அம்மா அடிக்கவும் செய்ய இங்கே வித்யா வந்துட்டு அதை அப்படியே வீடியோ எடுத்து அனுப்பவும் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே முத்து விஜயா அண்ணாமலைன்னு எல்லாமே இதை வீடியோவை பார்க்க, சாரி அண்ணி அப்படின்னு அங்கே நிற்கிற ரவியும் இங்கே மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே நிற்கிற விஜயாவும் அப்படியே வாயை பிளந்த மாதிரி நின்றுட்டுருக்க, பார்த்தீங்கல்ல அந்த ரோஹிணி என்ன பேசுகிறான்னு நீங்களே கேட்டிருப்பீங்களே. பணம்னு பணத்தை மட்டுமே பற்றி யோசிச்சுட்டு இருந்ததுனால தான் உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் கிடைச்ச தண்டனை தான் இது. நான் கிறிஷோட வாழ்க்கைக்காகவும் உயிருக்காகவும் தான் யோசிச்சேனே தவிர அந்த ரோஹிணிக்காக நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை. கல்யாணம் ஆனவங்க கணவனை இழந்தவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த உண்மையை மறைச்சி இந்த ரோஹிணி இந்த வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும்தான் பெரிய தப்பை தவிர அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு நானும் நினைக்கல, மற்றவங்களும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு நிமிஷம் என்ன சந்தேகப்பட்டு பேசுனீங்கல்ல, எத்தனையோ தடவை என் மேலே கோவப்பட்டிருக்கீங்க, சண்டை போட்டிருக்கீங்க. ஆனால் இந்த தடவை நான் எல்லாத்துக்கும் காரணம்னு என்னையை நீங்கள் திட்டிட்டீங்கல்ல அப்படின்னு அங்கே மீனா வந்து முத்துவை பார்த்து கேட்க, ஏய் மீனா நில்லு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனா வந்து
யார் பேச்சையும் கேட்காம மன்னிச்சிரு மாமான்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு பேக் எடுத்துகிட்டு வெளியே வரவும் செய்கிறாங்க. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். ரோஹிணிக்கு என்றைக்குமே நான் சப்போர்ட் பண்ணி நிற்கலை. அதை இப்போ ரோஹிணி வாயாலேயே உண்மையை சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதே விஷயத்த நான் சொல்லும்போது நீங்கள் நம்பலைல்ல. என்னைய இதோட விட்டுருங்க. ஏற்கனவே ரவி ஸ்ருதி விஷயத்தில் நான் தப்பு பண்ணதான் நினச்சிங்க. அப்பயும் நான் தப்பு பண்ணலை. அதே போல் சீதா அருண் விஷயத்தில் அந்த விஷயத்தில் மட்டும்தான் நான் தப்பு பண்ணாத நான் ஒத்துக்கவும் செஞ்சேன். ஆனால் இந்த விஷயத்தில் நான் தப்பு பண்ணலை. நம்ம குடும்பத்துக்காக யோசித்து உண்மையை மறைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு அங்கே நிற்கிற மீனா சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பி வெளியே போகவும் செய்ய முத்து இதை பார்த்துக்கிட்டு ரொம்ப சோகத்தில் நிற்கவும் செய்கிறாங்க. என்ன இருந்தாலும் மீனா உண்மையை மறைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பேச வரும்போது உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா உண்மையை மறைச்சது அப்பாவுக்காக மட்டுமா தான் இருக்கும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் புரிஞ்ச நேரத்தில் அவன் என் கூட இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த பார்லர் அம்மாவை நான் சும்மா விட போகிறதும் இல்லை. திரும்பவும் மனோஜ் வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு துடிச்சிட்டு இருக்க அந்த பார்லர் அம்மா இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னா முதல்ல நீ அவளை உன் வாழ்க்கையிலேருந்து டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். இப்படிப்பட்ட ஒருத்தி நீ உன் வாழ்க்கைக்கு வேணாண்டா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. மனோஜ் யோசனை பண்ணியபடியே நிற்கவும் செய்கிறாங்க. அங்கே நிறுத்திக்க வைத்தியாவும் போதுண்டி ரோஹிணி அப்படின்னு சொல்லி நிறுத்தவும் செய்கிறாங்க. பேசினதை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இனி உன்னுடைய ஆட்டம் எதுவும் செல்லுபடி ஆகாது. இது நாள் வரைக்கும் உனக்கு நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்ததே பெரிய விஷயம். நீ செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்கும் துணையாக இருந்ததும் பெரிய விஷயம். இனி முத்து மீனாவை பழி வாங்குறதுக்காக தான் நீ எல்லா முயற்சியும் எடுப்பனா இனி எதுக்காகவும் நான் உன் பக்கம் நிற்கவே மாட்டேன். மகேஸ்வரி, நீயும் இதுலேருந்து விலகி உன் வாழ்க்கையை பார்த்தா உனக்கு நல்லது. இவ கூட சேர்ந்தனா உன் வாழ்க்கையும் சேர்ந்து வீணாக போகிறது மட்டும்தான் நடக்கும். தயவு செஞ்சு இந்த விஷயத்துலேருந்து விலகிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ பேசின அத்தனை விஷயத்தையுமே உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பார்க்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்ல, துரோகி அப்படின்னு அங்கே வித்யாவுடைய சட்டையை பிடிக்க, துரோகி நான் கிடையாது நீ தான். எனக்கு மீனாவும் சரி முத்துவும் சரி நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க பிரியணும்னு நீ இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டுட்டு உன் வாழ்க்கை எப்படி ஆனாலும் சரி அடுத்தவங்க வாழ்க்கையும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு நீ நினச்சிட்டு வந்து நிற்கும் போது அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்போன்னு நினைக்கிறியா ரோஹிணி? நீ இப்போ இல்லை, இனி எப்போதும் உனக்கு நான் ஃப்ரெண்டாக இருக்கிறவே முடியாது. ஏன்னா நீ உன் குணம் வேற, என்னுடைய குணம் வேற. தயவு செஞ்சு இனி என்கிட்ட எதுவுமே வந்து கேட்டுறாத, என் முன்னாடி வந்து நின்றுடாத. இனி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீயே சமாளிச்சுக்கோ. அதுவே முத்து மீனாவுக்கு எதிராக நீ என்ன பண்ணாலுமே அது உனக்கு எதிராக தான் முடியும். இனி கடவுள் தண்டனை கொடுப்பான்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இனி மனுஷங்க மூலமாகவே உனக்கு என்ன தண்டனையாக இருந்தாலும் அது கிடைக்க தான் செய்ய போகுது ரோஹிணி. என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் இப்படி பேசினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா அங்கேருந்து கிளம்ப, போதுமா இனி உன்னை சுற்றி இருக்க எல்லாருமே உன்னை விட்டு போகிறாங்க. அது நீ நடந்துக்கிற விதத்தாலையும் உன்னுடைய குணத்தாலையும் மட்டும்தான். இதை மாற்றிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு எல்லாருமே போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் நானும் உன்னை விட்டு போயிடுவேன். நீ தனியாக நின்று கஷ்டப்பட தான் போகிறேன். ஆனால் உன்னை நம்பி மட்டும் கிருஷ்ணனை என்றைக்குமே விட்டுட்டு போயிட மாட்டேன். ஏன்னா இப்போவே இந்த வயசுலேயே உன்னை பொய் சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். இனி என்னெல்லாம் உன்கிட்டேருந்து அவன் கற்றுக்க போகிறானோ தெரியல. ஒரு அம்மா கிட்டேருந்து ஒரு பையன் கற்றுக்க வேண்டிய விஷயமா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அவங்க அம்மாவை திட்டிட்டு உள்ளே போக ரோஹிணி உடஞ்சி போய் நிற்கிறாங்க. மகேஸ்வரி எதுவுமே பேசாமல் வித்யா சொன்ன மாதிரி இவக்கிட்டேருந்து விலகி இருக்கதான் நல்லதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவங்களும் உள்ளே போய்ட்றாங்க. மொத்தத்தில் வித்யா இவ்வளோ பெரிய வீடியோ எடுத்து அந்த வீட்டுக்கு அனுப்பி முத்து மீனாவை சேர்த்து வைக்க இப்படிப்பட்ட பிளான் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு இங்கே ரோஹிணியும் யோசனை பண்ணியபடி நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியாமையும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமலும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோஹிணி. என்னதான் முத்து மீனாவை இப்போதைக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் மீனா தன்னை சந்தேகப்பட்டதுனாலையும் தன்னை இந்த வீட்டில் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு முதலே வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதுனாலையும் தான் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க மீனா. இனி ரோஹிணியால் எந்த பிரச்சனை வந்தாலும் முத்து அதை சமாளித்து நிற்க தான் போகிறாங்க. மீனாவையும் திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர தான் போகிறாங்க. இப்போ ரோஹிணி வாயாலே உண்மை தெரிஞ்சுக்கிட்டதுனால முத்துவுக்கு ஏகப்பட்ட கோவம் அந்த பார்லர் அம்மா மேலே இருக்கவும் செய்து